இன்னைக்கு நீங்க வந்து 10 பேர் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி போயிடுறீங்க. 10 பேருங்கிறது நான் சொல்றேன், கம்மியா சொல்றேன். மேபி எத்தன பேர் கூட போறாங்கன்னு நம்ம பார்த்ததில்ல. இத்தன பேர் கூட போயிட்டு ஆணோ, பெண்ணோ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா, கற்புங்கிறது 2 பேருக்கு ஒண்ணு தான். எத்தன பேர் கூட நாங்க போவோம். குழந்தைங்கிறது யாருக்கு வேணாலும் பெத்துக்குவோன்னா, கன்ஃப்யூஸ் ஆக மாட்டீங்களா நாளைக்கு? கன்ஃப்யூஸ் ஆக மாட்டீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஒருத்தர் கூட குழந்தை பெத்துக்கிறனா, கர்ப்பப்பை அப்படிங்கிறது என்ன தெரியுமாம்மா? கோவில். அது அதாவது கருவறைக்கு அப்புறம் பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த கர்ப்பப்பைய நீ அதுக்கு முன்னாடி அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு, அதில ஒரு குழந்தைய நீ சுமக்காம இருக்கலாமே. நீ எப்படி அந்த குழந்தைய நீ எனக்கு அது புரியவே இல்லம்மா. அது எனக்கு இன்னும் என்னால அத ஏத்துக்க கூட முடியல. ஈஸியா அத எடுத்துட்டு போறாங்க. செக்ஸ்ங்கிறது எவ்வளோன்னா, லவ்வுக்கும், தாம்பத்தியத்துக்கும் அதாவது லவ்வோட சேர்ந்து தாம்பத்தியத்தோட வாழ்றதுக்கு பேர் தான் செக்ஸ்ன்னுச்சு. இந்த செக்ஸ இன்னைக்கு கேவலமா, அருவருப்பா